ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். ஒரு டெசர்ட் ரெசிபி பிரெட் புட்டிங். தேவையான இன்க்ரீடியன்ஸ் 10 ஸ்லைஸ் பிரெட்டு, 2 எக்கு, 2 ஸ்பூன் கீ ஆர் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு 300 கிராம் பால், 1/2 கப் சுகர். ப்ரெட்டோட கார்னரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். புட்டிங் தேவையான பேஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், இல்லைன்னா காய்ச்சாத பால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பொடி பண்ணி வச்ச ப்ரெட்டையும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புட்டிங்கு தேவையான பேஸ் ரெடி. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பட்டர் அல்லது நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் சுகரும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா ஹீட் பண்ணிப்போம். இப்போ இந்த சுகரை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போது கேரமலைஸ்டு சுகர் சிரப்பை கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கிற பேனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க, இல்லைன்னா சுகர் சிரப்பு ரொம்ப ட்ரை ஆகிடும். சுகர் சிரப்பு பேனில் எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற பேஸை அந்த சுகர் சிரப் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா சுகர் சிரப் எல்லாமே ஒரே இடத்துக்கு போயிடும். குக்கரில் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ரிங்கு வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. பேனை நம்ம குக்கரில் வச்சுட்டு மூடிடலாம். விசில் வேண்டாம். முக்கியமான விஷயம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். நமக்கு 45 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா புட்டிங் ரெடி. இப்போ நம்ம அந்த பேனை வெளியே எடுத்துடலாம். இந்த பேன் இப்போ லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நைஃபை வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டை மேலே வச்சு நம்ம கவுத்திடலாம். மேலே லைட்டாக தட்டி விடுங்க, ஏன்னா ஒட்டாமல் விழுந்துடும். ஸோ இப்போ பேனை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். வாவ், பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.